ஃபஸ்ட்டு இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பச்சை பயிரெலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து அதை நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு மட்டும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கரண்டி அளவையே ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ இந்த கீரை கூட்டை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பச்சை பயிறு கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். தேங்க்யூ.